இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருப்பத்தூரை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் கேட்டவருக்கு தமிழகத்தில் அப்படி உத்தரவு எதுவும் இல்லை என்று சில வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்ததை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணையின் போது ஜாதி மதம் இல்லை என்று அவருக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசும் இது தொடர்பாக ஜாதி இல்லை மதம் இல்லை என்று விண்ணப்பிக்கும் நபருக்கு குடிமகன்களுக்கு அத்தகைய சான்றிதழ்களை வழங்க வகை செய்யும் ஒரு பரிந்துரையை அரசாணையாக வெளியிட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. ஜாதி மதம் இல்லை என சான்றிதழ் கோரும் மனுதாரர் திருப்பத்தூர் சந்தோஷுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டும் தெரிவித்திருக்கிறது. ஜாதியையும் மதத்தையும் துறந்து அவர் பொது குடிமகனாக சமூகத்தில் வாழ்வதற்கு சான்றிதழ் அவசியம் என்றால் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சமூகத்திலும் ஜாதியின் ஆதிக்கம் இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்றும் அதனை போக்க இதுபோன்ற சமூக மாற்றத்திற்கான முயற்சியில் ஈடுபடும் தனிநபர்களுக்கு அரசு நிர்வாகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு ஜாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் வழங்குவதற்கான அந்த பரிந்துரையை அரசாணையாக வெளியிட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை கூறியிருக்கிறது. இந்த மனுவை தொடர்ந்த திருப்பத்தூர் சந்தோஷுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டும் தெரிவித்திருக்கிறது.